நான் செபிக்கும் போது கடந்த 3 நாளைக்கு முன்பதான் இந்த வசனத்தை ஆண்டவர் சரியாக ஒரு 7:30 மணி ஆலயத்துல நம்ம உட்கார்ந்து செபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வாக்கு எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். செப்பனியா இருக்கிற புத்தகம் 3ஆம் அதிகாரம் எல்லாரும் என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் புக் ஆஃப் செப்பனியா சின்ன தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்கும் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் அப்படியே வாக்குத்தத்தத்தை காட்டுகிறேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு வாக்குத்தத்தம். செப்பனியா 3:20. உங்கள் கண்கள் காண உங்கள் சிறையிருப்பை நான் என்ன செய்வேன்? திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். சொல்ல மாட்டேங்கிறீங்க. இங்கிலீஷ் பாருங்க. For I will make you a name and a praise among all the people of the earth. When I turn back your captivity before your eyes, say the Lord. Amen. Hallelujah. அப்ப இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த ஆண்டில நம்ம திருச்சபை மக்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் விசேஷமா இந்த ஆண்டு நம்ம செய்கிற ஊழியத்திலும் கர்த்தர் ஒரு காரியங்களை செய்ய விரும்புகிறார். அது என்ன காரியம் சொன்னால் உங்கள் கண் காண. யார் கண்ண? உங்கள் கண்ணை காண போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கண்ணை பார்க்கறதெல்லாம் அது நம்ம கிடைச்சா எப்படி இருக்கும்? பேசணும். ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. நீங்க பார்க்கறதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கிடைக்கலன்னா எப்படி இருக்கும்? அதையும் சொல்லணும். எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில பேர் சொல்றீங்க வருத்தமா இருக்கும். சில பேர் இந்த பழம் புளிக்கும்ட்டு வந்துடும். இந்த பழம் என்ன செய்ய? புளிக்கும்ட்டு வந்துடும். நமக்கு சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்துவோம். இது மனுஷனுடைய இயல்பு. ஆனா இயேசுநாதரே சமயத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கேயும் வார்த்தைகளை பயன்படுத்தினதே கிடையாது. அல்லேலூயா. அவர் எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் இயேசுநாதர் பேசினார். மனுஷனை பார்த்தோ, முகத்தை பார்த்தோ, சமுதாயத்தை பார்த்தோ, ஒரு பெரிய படப்படத்தை பார்த்தோ இயேசுநாதர் என்ன செய்யல? அவர் வாழ்ந்த காலத்துல யாருக்கையும் நோ காம்ப்ரமைஸ் அவர் பண்ணதே கிடையாது. எந்த காரியத்தை இருந்தாலும் தேவ பிதாட்ட கேட்பார், அதை அப்படியே சொல்லுவார். அல்லேலூயா. பார்க்க போது இந்த ஆண்டுல நிறைய விஷயத்தை பைபிள் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் சொல்லு. கண்ணை பத்தி பேசினா நிறைய பேசலாம். ஆனா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு 3 விஷயத்தை சொல்லிக் கொடுத்து இந்த வாக்குத்தத்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆண்டுல உங்கள் கண்கள் காண சில விஷயங்களை ஆண்டவர் முன்னெடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. முன்னெடுக்க விரும்புறதுதான் நல்ல விஷயம் தானே. நமக்கு ஒரு தரிசனம் வேணும். நமக்கு ஒரு எண்ணங்கள் வேணும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், யாரோட போனாலும் நீ இந்த காரியத்தை செய்வ அப்படின்னு சொல்லுவேன். எங்க போனாலும் நீ இந்த காரியத்தை நீ கடந்து வரணும்னு சொல்லுவேன். ஒரு உற்சாகப்படுத்தும். இந்த ஆண்டுல நம்முடைய வாயிலிருந்து நெகட்டிவ் வார்த்தை வரக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நெகட்டிவ் வார்த்தைன்னா என்னது? காது வச்சு பேசக்கூடாது. என்ன வச்சு? புரியுதா நான் சொல்றது? அப்படின்னு என்னது? நடக்காது, இது ஆகாது, இது போகாது அப்படின்னு இனிமே என்ன செய்யக்கூடாது? இந்த வருஷத்துல என்ன வச்சு பேசக்கூடாது? காது வச்சு பேசக்கூடாது. காதோட காத. புரியுதா நான் சொல்றது? இல்லையா? நீங்க அதை செய்யாம இருந்தீங்கன்னா உங்க கண்ணு நிறைய விஷயங்களை அற்புத அடையாளங்களை பார்க்க போகுது. அப்ப இந்த அற்புதங்களை செய்கிறவர் யார்?
பைபிள் சொல்லுது, உங்கள் கண்காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது. இன்றைக்கு இந்த உலகம் அநேக விஷயங்களில சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு காரியமும். ஒருத்தர் கேட்டார், இந்த உலகத்துல யார் பாக்கியவான்? ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன், செல்போன் வாங்காதவன் பாக்கியவான். ஆமாவா இல்லையா? செல்போன் இல்லாதவங்க ஒரு அழிகத்துல பார்ப்போம். இந்த உலகத்துல யார் பாக்கியவான்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, செல்போன் வாங்காதவனும் செல்போன் இல்லாதவங்களும் யாரு பாக்கியவான்? ஏன் அதை சொல்றேன்னா, இன்னைக்கு எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்கிற சிறையிருப்பு. ஆண்டவர் எச்சரிக்கிற ஒரு காரியம், நீ அதிசயத்தை பார்க்கணும்னா முதல் சிறையிருப்புல இருந்து நான் உன்னை விடுவிக்கணும். அல்லேலூயா. யார் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறவர் என்று சொல்லி பார்த்தா, நம்மளை ஆராதிக்கிற தேவன். யார் நம்ம சிறையிருப்பை திருப்ப முடியும் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. ஏசப்பா தான். பைபிள் அழகா சொல்லுது பாருங்க. ரெவலேஷன் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நம்ம சிறையிருப்பை திருப்புகிறவர் யார்? ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை என்னோடு சேர்ந்து வாசிங்க. உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கும் அதிபதியாகிய இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த ஆண்டில் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய சிறையிருப்பை திருப்ப என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஆவியானவருடைய சாட்சி நமக்கு தேவை. சொல்ல பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. என்ன சாட்சிங்க? உண்மை உள்ள சாட்சி. என்ன சாட்சிங்க? உண்மை உள்ள சாட்சி. அவர் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உண்மையான உள்ள சாட்சி. கடவுளே உண்மை உள்ள கடவுள் ஏசுனாரு. அவர் பொய் சொல்லி இந்த உலகத்துல வரல. ஏசுனாரு எங்கேயும் பொய் சொல்லல. ஏசுநாதர் எங்கேயுமே பொய் சொல்லி கூட்டத்தை சேர்க்கல. ஏசுநாதர் எங்கேயுமே என்ன செய்யல? அவர் பொய் சொல்லல. அவருடைய இயேசுனுடைய சாட்சி பாருங்க, எடுத்து பாருங்க. எல்லா கடவுளுடைய சாட்சியை எடுத்து பாருங்க, இயேசுனுடைய சாட்சியை எடுத்து பாருங்க. அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரா? என் இயேசு உண்மை உள்ள சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் உங்களுடைய சிறையிருப்பை திருப்ப போறார். சும்மா பொய் சாட்சி சொல்லிட்டு வந்தெல்லாம் ஏசுனாரு. நம்முடைய கடவுள் உண்மை உள்ள சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறார். நான் தியானிச்சேன், இந்த வசனங்களை தியானிக்கும் போது என்னென்னமோ பைபிள்ல என் இயேசுவை பற்றி நான் தியானிக்கும் போது, அவர் முதல்ல ஒரு உண்மை உள்ள சாட்சி. இந்த உலகத்தில் பிறக்கிறது உண்மை, வாழ்ந்தது உண்மை, மரித்தது உண்மை, மீண்டும் உயிர்த்து வந்தது உண்மை, மீண்டும் வரப்போவது உண்மை. இதுதான் இயேசுடைய உண்மை உள்ள சாட்சி. எந்த மாற்றமும் இல்லை. ஏசாயா சொன்னது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டிலும் உண்மை உள்ள சாட்சி வாழ்கிற இயேசு உங்களுடைய சிறையிருப்பை என்ன செய்ய போறாரு? மாற்றுவாரா? திருப்ப போறார். திருப்ப போறாரு. முதல்ல மாற்றுறதுக்கும் திருப்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. புரியுதா நான் சொல்றது? மாற்றுறதுன்னா அது அதோட முடிஞ்சிடும். திருப்புறதுன்னா நீ ஏற்கனவே நல்லா வாழ்ந்துட்டு இருக்க, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில போயிட்டாங்க சிறையிருப்புக்குள்ள, அதுல இருந்து உங்களை மீட்கப்படும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனுடைய ஆவியானவர் இந்த நாட்களில உண்மை உள்ள சாட்சியாய் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து உங்கள் சிறையிருப்பை என்ன செய்ய போறாரு? அப்படியே லேசா என்ன செய்ய போறாரு? ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மாற்றம் நமக்கு தேவை. இந்த 2026 நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய விசுவாசம் உள்ள வாழ்க்கை, நம்முடைய திருச்சபையுடைய வாழ்க்கை, நம்முடைய நெறிமுறைகள் எல்லாத்திலையும் ஒரு திருப்பத்தை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு மாற்றம், ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். அது என்ன மாற்றம்னு சொல்லி உங்களுக்கு நான் ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது உண்மை உள்ள ஒரு சாட்சியும் முதற் பலனானவர். முதற் பலனா என்னதுங்க? இந்த உலகத்துல மரித்தவன் யாரும் உயிரோடு எழுந்த சரித்திரமே இல்லை. இன்னைக்கு சரித்திரம் சொல்லுது இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா.
என்ன சொல்றது? மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர். முதல் பிறந்தவர். ஏற்கனவே அவர் பிறந்தது அதிசயம், சாட்சி. இரண்டாவது என்னதுங்க? அவர் தான் ஃபர்ஸ்ட். என்னது? ரெசரக்ஷன், முதல் பலன். அடுத்த சொல்ல பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி அவர். நம்முடைய இயேசு யாருங்க? பூமியின் ராஜாக்களுக்கு யார் அவரு? அதிபதியுமாகிய கர்த்தர். அல்லேலூயா. என்ன ஒரு தாற்பயம்! அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. சிறையிருப்பை திருப்பவர் எப்படி? அவர் ராஜாக்கள் இல்ல, அவர் மந்திரி இல்ல, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்தான் இல்ல. அவர் பிறந்தது உண்மை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை உண்மை. அந்த பைபிள் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அவருடைய சாட்சி அருமையா இருக்கு. இரண்டாவது, அவர் என்னது? மரித்தோரில் முதல் எழுந்தவர். அடுத்து என்ன சொல்றாரு? அதான் இயேசு சொன்னாரு, மரித்தேன் ஆனால் சதா காலங்கள்னா. அப்ப உயிரோடு இருக்கிறவர் நம்முடைய சிறை இருப்பை என்ன செய்யப்படுறாரு? திருப்புவாரா திருப்ப மாட்டாரா? இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் நானும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜாக்களுக்கு நான் அதிபதி. ராஜாக்களுக்கு அதிபதி, ராஜாக்களை தட்டுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நீங்கள் நான் நம்ம வந்து இந்த ராஜான்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த அதிகாரத்தில் இருக்கான்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எந்த அதிகாரத்துக்கும் பயப்பட அவசியம் இல்லை. இயேசுநாதர் காரணம் சொல்லியிருக்கிறேன் நிறைய விஷயங்களுக்கு. இந்த 2026 நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதிக்கும் போது என் கண் காணும்படியான என்னுடைய சிறையிருப்பை அவர் என்ன செய்வார்? மாற்றப் போகிறார், திரும்ப போகிறார். அதிலிருந்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை எனக்கு விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இயேசு மரித்தேன் சதா காலம் நான் உயிரோடு எழுந்திருக்க. அடுத்து சொன்னார், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம சிறைக்கு திரும்ப யாருங்க? 8 வாசிக்கு மத்தேயு 28:18 நினைக்கிறேன். வானத்திலும் பூமியில எனக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? அப்படிப்பட்ட தேவனை ஆராய்ச்சிட்டு இருக்கோம். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை பார்த்து அவர்களை நோக்கி எப்படிங்க? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும். அல்லேலூயா. இந்த பூமியில மட்டும் இல்ல. அல்லேலூயா. இந்த ஆண்டில உங்கள் கண்கள் காணும் அதை. அல்லேலூயா. உங்களுக்குள் இயேசுநாதருடைய கிருபை இருந்துச்சுன்னு சொன்னா, இயேசுநாதருடைய பலன் இருந்துச்சுன்னு சொன்னா, இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள் வாசம் என்று சொன்னால், இந்த ஆண்டு நீங்கள் எந்த தேசத்துக்கு, எந்த இடத்துக்கு, எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரிசுத்த ஆவியுடைய கிரியை நீங்கள் பார்ப்பீர்கள். பாப்போமா? பார்க்க கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே இருக்க கூடாது. வருஷத்துக்கு ஒரு மாற்றம் இருக்கணும். வருஷத்துக்கு வந்து விசுவாசியா எப்படி மாறணும்? வெளியேறப்பட்ட கல்லா மாறணும், விஷ ஊசியா மாறக்கூடாது. சொல்லுவாங்க விசுவாசியா இருக்க கூட வெளியேறப்பட்ட கல்லா மாறணும். அல்லேலூயா. நீங்கள் நான் வெளியேறப்பட்ட கற்கள். இயேசு நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பூமியிலும் என்னது? வானத்திலும் பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களுக்கு எனக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2026 கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் கண்கள் காண உங்கள் சிறையிருப்பை திரும்ப சொன்னால், அதிகாரமுள்ள இயேசுவை ஆராதிக்கிற நீங்கள் நாம் விழுந்து விடக்கூடாது, தூங்கி விடக்கூடாது, இருளின் அதிகாரத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அந்த அபிஷேகம் தலைமையில இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. வந்து பாருங்க ஆலயத்துக்கு. ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக இயேசு எப்படிப்பட்டவர்? உலகம் முடிவு வரைக்கும் நம்மோடு இருக்கிறவர். இயேசு எப்படிப்பட்டவரே? நல்லா அடிக்கடி சொல்லுவோம். 1ஆம் கிளாஸ்ல படிக்கும் போது எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு நமக்கு? 10 வயசு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, 20 வயசு போது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, கல்யாணத்துக்கு பண்ண பிறகு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க சொல்லுங்க பாப்போம். நான் மணி என்ன கல்யாணத்துக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படித்தானே? ஆமென். அல்லேலூயா. அப்படியா இருக்கீங்க? இருக்காதீங்க. நம்முடைய நட்பு எங்க பார்த்தாலும் தொடரணும். நட்பு தொடர்ந்து கொண்டே இருக்கணும். அப்ப அவர் என்ன சொல்றாரு? 28:20 என்ன சொல்றாரு? மத்தேயு 28:20
உலகத்தின் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி ஆ, அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இதுக்கு மேல யாருங்க இருக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இதை விசுவாசிக்கிறீங்களா? இதை நம்புறீங்களா? அல்லேலூயா. இதை நம்புறவன் கண்ணு காண போகுது. சிறை உண்மை ஆட்கள் என்ன செய்யப்படுறாரு? கேப்டிவிட்டி, இங்கிலீஷ் அழகாக சொல்ற கேப்டிவிட்டி. ஏதோ உங்களை பிடிச்சு வச்சிருக்கு, ஏதோ உங்களை என்ன செஞ்சிருக்கு, நிர்பந்தம் பண்ணிட்டு இருக்கு. ஏதோ ஒரு காரியம் உங்களை நிர்பந்தம் பண்ணி உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கை மேலே விடாதபடி, அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல உங்களை அழுது உங்களுக்கு சொல்ல முடியாத சில கேப்டிவிட்டி, அடிமைத்தனம் என்று சொல்லலாம். இவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் இந்த ஆண்டுல இந்த நிமிஷம் முதல் தொடங்கி உங்களை ஆண்டவர் என்ன செய்யப்படுறாரு? திருப்பி பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை என்ன செய்ய போறேன்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். அல்லேலூயா. அப்ப இந்த கீர்த்தியும் புகழ்ச்சி வேணும்னு நம்ம விரும்புறோம். ஆனா செயல்பட அதுக்கான காரியம் ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம். அதுக்கான காரியம் என்ன செய்ய மாட்டோம்? ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம். பைபிள் சொல்லுது நீங்க உழைக்கணும். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நமக்கு 3 விஷயத்துல நம்ம வந்து கேப்டிவ்ல, அதாவது என்ன சொல்லணும்னா ஒரு சிறையிருப்புல மாட்டி இருக்கிறோம். 3 விஷயத்துல சொல்லி முடிக்க போகிறேன். என்னதுங்க? 3 விஷயம். இந்த 3 விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க சொல்ல பார்ப்போம். சரீரம், ஆவி, ஆத்மா. நான் வேற எதெல்லாம் உங்களுக்கு தியானிக்க விரும்பல. இயேசுநாதர் இந்த ஆண்டுல உங்க சரீர வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆத்மாவுக்குரிய வாழ்க்கை, இந்த 3 வாழ்க்கையில நீங்க தெளிவாக இருந்தா உங்களை யாரும் சிறைபிடிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள் சிம்பிளா நமக்கு சொல்லி கொடுக்குது. போதுங்கிற மனசே மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த 2026ல சரீரம், ஆவி, ஆத்மா அந்த 3ஐ நீங்க தெளிவுபடுத்துங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில வேதம் சொல்றது 1, 30, 60, 100 பெறுகிறது. அல்லேலூயா. பைபிள் சொல்றது அழகாய். இவை எல்லாவற்றிலிருந்து நமக்கு யார் விடுதலை கொடுப்பா? சரீரத்துல யார் விடுதலை கொடுக்க முடியும்? நேற்று இரவா, முந்தான இரவா? ஆமா, 4 மணிக்கே இவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, சொல்றது நல்லதுதான், நான் 2 நாளைக்கு பாஸ்டிங் எடுக்க போறேன் அப்படின்னு இவங்க என்ன செஞ்சாங்க? தீர்மானம் பண்ணியாச்சு. என்ற சொல்லல. எப்ப தீர்மானம் பண்ணி அடுத்த 5 நிமிஷத்துல இருந்து நெஞ்சு வலி அவங்களால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல, மூச்சு விட முடியல. அவங்களுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கு. என்கிட்ட சொல்லிட்டாங்க. நைட்டு படுக்க போகும்போது சொன்னாங்க, அந்த டேபிள் சாவியெல்லாம் இந்த இடத்துல வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. நீங்க புரிஞ்சுக்கீங்களா? அந்த சாவியை யோசிச்சதே கிடையாது. அப்ப காலையில அப்புறம் நான் என்ன பண்ணேன், என்ன அறியாம தலையில கை வச்சு, ஏசப்பா உமது ஜீவன் உள்ள பாருங்க. என் மனைவியா இருந்தாலும் தலையில கை வச்சு சோமண்ண நைட்டு 10 மணிக்கு நல்லா ஜோம் பண்ணி பிரிச்ச பிறகு அவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில எழுந்து சொல்றாங்க, நான் மறித்து விடுவேன் என்று சொல்லி அந்த சாவியை உங்கள்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னா நான் சொன்னேன், இயேசுடைய பிரசன்னம் நம்ம வீட்டுல இருக்கிற வரையும் சிறையிருக்கும் ஒன்று நம்மளை தொடங்க முடியாது. அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவங்க தீர்மானித்தபடியே ஒரு 2 நாளா உபவாசம். அல்லேலூயா. சத்தமா நல்லது சொல்லாமா? The fasting is a powerful part in your prayer. உபவாசம் என்பது உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு மிக யுத்தமாய் காணப்படுகிறது. விரும்புறீங்களா நீங்க அதை? உங்கள் சிறையிருப்பை மாற்ற வேண்டும் என்று சொன்னார், உங்கள் சரீர வாழ்க்கையில ஒரு மாற்ற வேண்டும் என்று சொன்னார், உங்களுக்குள் ஒரு உபவாச வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. பலவீனம் தான் மாற்றப்படுறாங்க, எனக்கும் பலவீனம் தான். ஆனால் 2 நாள் பாஸ்டிங். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, பலவீனத்தை நீங்கள் பார்க்க போனா பிசாசு உங்களை மேற்கொள்ளுவான். அல்லேலூயா. சரீரம் என் இயேசுவால் கொடுக்கப்பட்டது. சரீரம் யாரால் கொடுக்கப்பட்டது? அதனாலதான் பவுல் அழகாய் சொல்லுகிறார், சரீரத்தை பார்த்து 1 கொரிந்தியர் 15:44-46 வரை வாசிங்க. சரீரத்தை குறித்து மிக தெளிவாய் பவுல் அங்கே விளக்குகிறார். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்து நிற்கும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்து நிற்கும்,
ஜென்ம சரீரம் உண்டு, ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஆவிக்குரிய ஒரு சரீரம் உங்களுக்குள்ள எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஆதாமுடைய பழைய முந்தின ஆதாமுடைய சரீரம். மண்ணான மனுஷனை நீ மண்ணுக்கே திரும்புவாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இந்த 2026ல இந்த ராத்திரி வேளையில மதியம் கரெக்டா நைட்டு மிட் நைட் 12:30 மணிக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், கண்டுபிடிச்சிருக்கிற அன்பை சகோதர பிள்ளைகளே, உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்குங்க? உங்களுக்கு. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஆவிக்குரிய சரீரம். அந்த சரீரத்துலதான் நீங்க ஒவ்வொரு நாளும் வாழணும். அல்லேலூயா. எப்படி சொல்லணும்? எனக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆவிக்குரிய சரீரம். அல்லேலூயா. எனக்கு டாக்டர் எழுதி கொடுத்தாரு, பிபி இவ்வளவு இருக்கு தம்பி, நீ மாத்திரை வாங்கி சாப்பிடணும் அப்படின்னாரு. நான் ஓகேட்டு நான் பாட்டு எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு அழிவு சொல்ல பார்ப்போம். 7 மாசம் ஆச்சு, இன்னும் பிபி மாத்திரையே நான் போடல. சத்தமா சொல்ல பார்ப்போம். எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய சரீரம் இருக்கு. பலவீனம் இனி பலவீனம் சொல்லாது இருப்பானாக. இந்த 2026ல உங்க குடும்பத்துல யாராச்சும் முடியலன்னு சொன்னா நீங்க இந்த வசனத்தை சொல்லணும். உன் மாம்ச சரீரத்தை பார்க்காத, எதை பார்க்கணும்? ஆமா, முடியலன்னு பட்டுக்கிறதா இந்த சரீரம் முடியலன்னு சொல்லக்கூடாது. ரல்லில சொல்ல பார்ப்போம். கட்டி எழுப்பி விட்டு சரீர பிரகாரமா நீ பார்க்காத, நீ ஆவிக்குரிய சரீரத்தோட என்ன செய்ய? சமைச்சு போடுமான்னு சொல்லணும். ரல்லில சொல்ல பார்ப்போம். அல்லேலூயா. செஞ்சு பாருங்களேன், விசுவாசத்தோடு செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஒருபொழுதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். எபேசியர் 4:16 ஒருத்தர் வாசிங்க. புக் ஆஃப் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். இந்த வசனத்தை நோட் பண்ணிங்க, வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஒரு அடையில சொல்ல பாப்பா. உங்களுக்கு இந்த ஆண்டுல சிறையிருப்பை திருப்பும் போது உங்க சரீரம், ஆவிக்குரிய சரீரம் வளர்ச்சி அடைய போகுது. ஆமா, வரும்போது ஐயா கேட்டாரு, பாஸ்டர் உங்க வயசு என்ன? நான் என் வயசு சொன்னேன், போட்டு சொல்ல மாட்டேன். ரகசியமா இருக்கீங்க. அவர் சொன்னாரு, பாஸ்டருக்கு 40 வயசு தான் போல இருக்கு, என்ன விட எங்க இருக்கீங்களா அப்படிங்கிறாரு. பார்த்தோன்னே அதான் கேட்டாரு, வயசு என்னன்னு தான் கேட்டாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறி உட்கார்ந்து இப்படி வரும்போதே உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டார். ரொம்ப எக்கா தெரியும் போல இருக்கு. ஒரு அலையில சொல்ல பார்ப்போம். அப்படிதான் இருக்கணும் சரீர வளர்ச்சி. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களில உங்கள் சரீர வளர்ச்சி ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி உங்க சரீரத்துல பலவீனங்கள் காணப்படாமல் தேவன் சிறையிருப்பை திருப்ப போகிறார். என்ன சத்தத்தை காண விசுவாசமா பாருங்களேன், விசுவாசமா சொல்லுங்களேன். இந்த ஆண்டு 2026 என்னுடைய மெடிக்கல் செலவை தேவன் எடுத்து போட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க? அது மட்டுமல்ல, உங்க குடும்ப மெடிக்கல் செலவையும் அவர் என்ன செய்வாரு? எடுத்து போட்டார். எனக்கு தெரியும், அதிராமணத்துல ஒரு அம்மா மேரியமான இருப்பாங்க, அண்ணனுக்கு தெரியும் நினைக்கிறேன். தட்டாபடி அவங்களுக்கு யானைக்கார். அந்த காலுக்கு மருந்து ஒரு மாசத்துக்கு அப்பயே நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடியே 1500 ரூபாய் சாப்பிடுவாங்க. அப்பயே அந்த தாய் ஒரு நாள் ஆண்டவர் ஆலயத்திலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க. இந்த சரீரம் கர்த்தருடைய ஆவி வாசம் பண்ணக்கூடியது. என்ன ஒண்ணு சொல்ல முடியாது? இந்த சரீரத்துல யார் வாசம் பண்ணக்கூடியது? இனி இந்த 1500 ரூபாய் மாத்திரை நான் சாப்பிட மாட்டேன். இந்த 1500 ரூபாய் வாரம் நான் ஒரு ஏழை பிள்ளைகளுக்கோ சபையிலேயோ எங்கேயே கர்த்தருடைய ஊழியத்துக்கு செஞ்சிருந்தேன். அல்லேலூயா. இரண்டாவது ஆவி வேகமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இரண்டாவது என்னதுங்க? ஆவியானவர். ஆவியானவர்கள் மத்தியிலே அசைவாட விரும்புகிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். தைல கொம்பை எடுத்து
அவளை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் என்ன செஞ்சான்? ராமாவுக்கு போயிட்டார். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கின நாட்கள் இருந்து தாவீதோடு யார் இருந்தார்? ஆவியானவர். சத்தமா சொல்லுங்களேன். யார் இருந்தா? ஆவியானவர். எத்தனை பேரு ஞானசான எடுத்ததிலிருந்து நம்ம ஆவியானவர் என் கூட இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்க? உண்மை அதுதான். நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில விஷயங்கள் அந்த அபிஷேகம் இருக்கும் போது நம்மளை எல்லாவற்றிலிருந்து பாதுகாக்கிறது. இந்த அபிஷேகத்தை நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருந்தீங்களா? அதை நினைக்கிறதே கிடையாது. கிறிஸ்தவ சமுதாயத்துல, கிறிஸ்டியானிட்டியில வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அனாயிண்டிங்? என்ன அபிஷேகம் அது? நான் சொல்லுவேன், அனாயிண்டிங் என்று சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிருபையும் வல்லமையும் என் இயேசுவால் உங்களுக்கு இந்த ஆண்டுல கொடுக்க அதிகமாய் கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு சிறை இருப்ப என்ன செய்யறாரு? இருப்புகிறார். அதை உங்க கண்ணு பார்க்க போகும். உங்கள் கண்களுக்கான இந்த ஆண்டுல தேவன் உங்களுடைய சரீரத்தின் மேல உள்ள அபிஷேகத்தை இந்த தேசம் பார்க்க போகுது. மிக நேர்த்தியாய் சொல்லுகிறார். அதே அபிஷேகம் சவுலை விட்டு போயிடுச்சு. ஆவியானவர் 14வது வசனத்தை வாசிங்க. 14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு என்ன செஞ்சாரா? அதுவும் முடியும். நீ நினைக்க கூடாது அபிஷேகம் மேல இருக்கு நான் செய்யறதெல்லாம் செய்வேன்னு சொன்னா ஆவியானவர் பாப்பா துக்கம் அடைவார். ஆவியானவர் என்ன செய்வாரு? துக்கம் அடைவார். உண்மை நம்ம கிட்ட இருக்கணும், ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும், உழைப்பு இருக்கணும். இந்த நாட்களில் ஆண்டவர் சொன்னார் சவுலை விட்டு ஆவியானவர் போனார். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் சங்கீதம் 51 தாவீது சொல்றார், கிரியேட் மீ a clean heart o God, restore me in my. என்னுடைய திரும்ப அந்த ஆவி எனக்குள்ள இறங்கட்டும். நிறைவரமான ஆவி எனக்குள் தாங்க ஆவியானவர். சங்கீதம் 51 படிச்சிருக்கீங்களா? திரும்ப எனக்கு நிறைவரமான ஆவியை தாங்க ஆவியானவர் தாவீது கெஞ்சுகிறார். இந்த நாட்கள் இந்த ஆண்டுல தேவன் மீண்டும் அந்த அபிஷேகத்தை உங்கள் சரீர வளர்ச்சிக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அப்படி அடுத்ததாக ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 4:13 வாசிங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஏன் இதெல்லாம் நாங்க பேசுறோம்னா விசுவாசத்தின் ஆவி எனக்குள்ள இருக்கிறது. ஒரு நல்ல சொல்லுமா? அல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த ஆவிதான் இருக்கணும். அபிஷேகம் பெற்றவனுடைய வாழ்க்கையில என்ன ஆவி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்களேன். விசுவாசத்தின் ஆவி இருக்கணும். ஆனா எந்த ஆவி இருக்க கூடாது? 1 ராஜாக்கள் 22:23 வாசிங்க. இந்த ஆவி வரக்கூடாது நமக்கு. ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய நல்ல கவனிங்க. என்ன ஆவியாது? பொய்யின் ஆவியை இந்த தீர்க்கதரிசிகளுடைய வாயிலே இவர்கள் எல்லாருடைய வாயிலும் எல்லாருடைய வாயில கட்டளையிட்டார். எல்லாருடைய வாயில என்ன ஆவி வந்துச்சு? ஆமா, சில நேரங்களில் கர்த்தர் பார்ப்பார். நீ சரியில்லை அப்படின்னா உன் வாயில எந்த ஆவி வச்சுருவாரு. அப்படி வைக்கும் போது நீ எங்க போனாலும் உனக்கு மதிப்பு மரியாதை இருக்க. நம்ம உண்மையா இல்லைன்னா அந்த ஆவி நம்மளை விட்டு போகும். விசுவாசத்தை ஆவிக்குள்ள இருக்கீங்க. இந்த ஆவி நமக்கு வேண்டாம். பொய்யின் ஆவிய நம்முடைய நாவல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவன் பொய்யின் ஆவி இருந்துச்சுன்னா சிறை இருப்பது நிறைய இருக்கும். எவ்வளவு நிலம் விட்ட புரியுதா உங்களுக்கு? எவ்வளவுக்கு ஒரு பேரை சொன்னதும் புரியும். அனனியா சபீரா என்ன நடந்துச்சு? ஓன் நிலம், ஓன் பொருள், ஓன் காணிக்க, ஓன் காரியம். ஆனா ஊழியக்காரன் கேட்கும் போது நீ என்ன செய்யற? மறைக்கிற, பொய் சொல்ற. அப்படி பொய் சொல்லும் போது ஆண்டவர் பார்ப்பான். இந்த 2026 உங்களுடைய வீட்டுல பொய்யின் ஆவி வரக்கூடாது. இல்லையா? என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களா? ஊழியக்காரன் போதிக்கிறவன்
நான் வேணா வாக்குத்தத்த செய்தியை கூட நல்லா சொல்லி சந்தோஷப்படுத்தலாம். ஆனால் என் ஆண்டுகள் இந்த ஆண்டுல நீங்கள் நானும் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு பரலோகத்துக்குரியவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் நானும் இயேசுநாதர் இமைப்பொழுது அவர் வருகிறார் என்று சொன்னால் அதற்கு நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதான் என்னுடைய வேலை. இந்த 2026 உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் கர்த்தர் வைக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்குள் விசுவாசத்தின் ஆவி இருக்கணுமே தவிர பொய்யின் ஆவி என் ஆவியில என்ன செய்யக்கூடாது. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, பொய்யின் ஆவி நம்முடைய நாவில இருக்கக்கூடாது. பொய் பேசலாம், ஆனா பேசக்கூடாது. இப்ப புரியுது, சந்தோஷமா இருக்கீங்களே. பொய்யே பேசலாம், ஆனா என்ன செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்டியா, சாப்பிட்டுன்னு சொல்லலாம், ஏன்னா வயிறு ஏத்துக்கல. அதே சமயம் பசியா இருக்கும் போது சாப்பிட்டியா சாப்பிட்டுன்னு சொல்றதுக்கு அது தவறு. உன் வயிறு ஏற்றுக்கொள்ளும் போது நீ என்ன செய்யலாம்? சாப்பிடல, எனக்கு சோறு கொடுமான்னு கேட்கலாம். ஒரு அலையில சொல்லு பாப்போம். அல்லேலூயா. ஆனா வயிறு நல்லா சாப்பிட்டு இப்பதான் வந்திருக்கேன், சாப்பிட்டியா, சாப்பிட்டேன், தப்பு கிடையாது. அதாவது எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு காயப்படுத்தக்கூடாது. எந்த சூழ்நிலையும் நம்முடைய வார்த்தை பிறரை என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, ஒரு மன அழுத்தத்தை கொடுக்க கூடாது. இதுல கவனமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இனிமேல் நமக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசத்தின் ஆவி இருக்கணும், பொய்யின் ஆவி இருக்கக்கூடாது. இன்னொரு ஆவி தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்க. என்ன ஆவி தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்ற வசனத்தை சொன்னா யாராவது சொல்றீங்களான்னு பாக்குறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் யாருக்காவது தெரியுமா? அசுத்தாவியை தொடர்ந்துபடி உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கேன்? அதிகாரத்தின் ஆவியை. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. சில நேரங்களில் இப்படிப்பட்ட வசனங்கள் நம்ம கையாளாததுனாலதான் சிறையிருப்பு நம்மளை என்ன செஞ்சிட்டு இருக்கு, சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. மத்தேயு 10:1 என்ன சொல்றது வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை 12 பேரை வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும். ஓ ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமே. இந்த ஆண்டில உங்கள் கண்கள் காணும்படியான ஒரு அதிகாரத்தின் ஆவி நம்மையில வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் கரங்களை தலைமையில வைக்க பார்ப்போம். அதிகாரத்தின் ஆவியை மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் ஆவியை மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானுடைய அபிஷேகம் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2026 எங்கள் கண் காணும்படியான ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி செய்யும் போது உங்க ஆத்மா செழிக்கும். இப்படி செய்யும் போது ஆத்மா என்ன செய்யுமா? செழிக்கும். லேவியர் 7:25 வாசித்து முடிக்க போறோம். தகன பலியாக செலுத்தப்படும் மிருகத்தின் கொழுப்பை புசிக்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனங்களில் இராதபடிக்கு ஆள் கொண்டு போவான். என்னடா வருஷ பொறுப்புல இப்படி எல்லாம் பாஸ்ட் பேச நினைக்காதீங்க. நீங்கள் நான் செழிப்பா இருக்க ஆவியானவர் எச்சரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் நேற்று வாசிக்கும் போது என்னையே நான் படிச்சேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என்ன வசனம் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். வாசிங்க. கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்தப்படும். நல்லா கவனிங்க. இந்த காணிக்கை யாருக்குரியது? தகன பலினா இது எல்லாமே யாருக்குரியது? இந்த ஆட்டை அப்படியே சந்து சந்தா கடிச்சு கொண்டு போய் அந்த நெருப்புல வச்சு ஆண்டவருக்கு சுகந்த வாசனை அனுப்பணும். ஆனா நான் என்ன பண்றேன், அதுல உள்ள கொழுப்பை திருடி நான் நினைக்கிறேன் சாப்பிடுறேன். அப்ப கொழுப்பு தானே, அது என்ன பண்ண போகுது? ஆட்டை தான் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. பாப்பா எப்படி ஆளையா ஆண்டவர் போயிட்டு அது உள்ள கொஞ்சோண்டு கொழுப்பு தான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்படி கொழுப்பை சாப்பிடுறவன் எங்க இருக்க கூடாதா? செத்து போயிட்டு புரியுதா நான் சொல்றது? அது கொண்டு போவான். அவன் இருக்க முடியாத என்னுடைய ஜனங்கள் மத்தியிலே. இந்த ஆண்டுல கர்த்தர் 2026 எச்சரிக்கிற ஒரு காரியம், கர்த்தருக்கென்று நீ நியமித்த ஒரு காணிக்கைகளை நீங்கள் அதை கொஞ்சோண்டு எடுத்தோ காரியம் எடுத்தோ நாம் சாப்பிடும் போது என் வீட்டில சுமைகள் அதிகமாக, வீடு சரியா கட்ட முடியல, வீட்டில வந்து நிம்மதியா இருக்க முடியல. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். கர்த்தர் இந்த ஆண்டுல நீங்கள் இது கர்த்தருக்கு உரியது, நான் அதுல இருந்து ஒன்றை தொட மாட்டேன், இது கர்த்தருக்கு உரியது.
கொஞ்சத்தில் உங்களுடைய அதிகாரியாயிருமா. இன்றைக்கு உங்களுடைய வீடு செழிப்பா இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய தொழில் செழிப்பா இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேலையில நீங்கள் மேன்மறை என்று சொன்னால், கர்த்தருக்கு உரிய கொழுப்பை நீங்க எடுக்கக்கூடாது. இது கர்த்தர் கொடுக்கிற கட்டளை. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற கட்டளை. சர்வாங்க தகன பலியில் இருந்து நீ கொழுப்பை சாப்பிடுவாய் என்று சொன்னா, நெருப்பு தானே எரிய போது, எரியட்டும். கர்த்தர் தானே கொடுப்பார், கொடுக்கட்டும். அப்படியே முழங்கால் படிக்கிறோம் தேவசம். கர்த்தர் கொடுக்கப்பட்டது உன்னுடைய ஆத்மா செழிப்படை வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டிக் கொடுக்கிறேன். இந்த ஆண்டு உன்னுடைய கண்கள் காணும்படியாக சிறையிருப்பை திருப்பி பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நான் கர்த்தர் வைப்பேன் என்று சொல்லி வாக்குப்பட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோம். தேவ சமூகத்தில் தேவ ஆவியானவர் இடம் கொடுப்போம். தேவ சமூகத்தில் ஆவியானவர் இடம் கொடுப்போம். எல்லா கரங்களை வேண்டி சொல்லுங்க. எல்லா கரங்களை வேண்டி ஆவியானவர் இடம் கொடுங்க. தகப்பனே, சரீரம், ஆவி, ஆத்மா, இந்த மூன்றையும் இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவரே, இந்த மூன்றையும் அர்ப்பணித்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுங்க. இது சிறையிருப்பை எனக்கு மாற்றுங்க. என் சரீரத்தினுடைய சிறையிருப்பை மாற்றுங்க. என்னுடைய ஆவியுடைய சிறையிருப்பை மாற்றுங்க. அன்றைய ஆத்மாவுடைய சிறையிருப்பை மாற்றுங்க. அல்லேலூயா. என் கண்கள் காணும்படியாக கிருபை செய்யுங்க. என் கண்கள் காண கிருபை செய்யுங்க ஆவியானவரே. எங்கள் கண்கள் காண கிருபை செய்யுங்க ஆவியானவரே. ஓ மகிமை, மகிமை. மகனே, மகளே, இந்த நாட்கள், இந்த 2026 கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க விரும்புகிறார். அதுக்கு ஒப்பு கொடுப்பாயா? Hallelujah, hallelujah. Jesus will make you a name. உனக்கு பேரை வைத்திருக்கிறார். உன் பேர் இந்த பட்டணத்தில் பெரும் புகழ்ச்சி உண்டாக்க போகுது. உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உன்னுடைய கையின் பிரயாசங்களை பெருமைப்படுத்துவார். சோர்ந்து போகாத. இந்த ஆண்டுல கர்த்தர் கொடுத்த வாக்கு நிறைவேற போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சற்று நேரம் நான் சொன்ன வார்த்தைகள் நினைவு கொண்டு பாருங்களேன். சற்று நேரம் நம்முடைய வார்த்தைகள் இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர் உங்களுக்கு சொன்னேன். அவர் எல்லாவற்றிலும் உண்மை உள்ள சாட்சியவர், மரித்தோரிலிருந்து உயிர் பிறந்தவர், ராஜாக்களுக்கு அதிபதி, முதல் பேரானவர், உலகத்தின் முடிவு வரைந்த நம்மோடு இருக்கிறவர், வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் அடைத்தவர் நம்முடைய இப்படிப்பட்டவர் நம்ம சரீரத்தில் காணப்படுகிற சிறையிருப்பை மாற்றவர். அந்த தேவனை நீங்கள் நாம் ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் இன்னும் சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில, ஏன் இன்னும் சிறையிருப்பு நம்முடைய போராட்ட காரியங்களில? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சிறையிருப்பை திருப்ப போக உன் கண்கள் காண போகிறது. நம்முடைய கண்கள் அதை காண போகிறது. நம்முடைய கண்களை வச்சு சொல்லுவான். யோக சொன்னது போல யோக அழகாய் சொல்லுவான், அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அவரை காணும், அவரை காண வேண்டுமே. தேவ சமுத்திர ஆவிலே நிரம்புங்க. ஆவிலே நிரம்பி உங்களுக்கு விரோதமாக இடமளிக்கிற சிறையிருப்பு என்ன என்று உங்களுக்கு தெரியும். அது வியாதியின் கொடுமையா இருக்கலாம், இல்ல ஒரு போராட்டமா இருக்கலாம். உங்க குடும்பத்தில் காணப்படுகிற அந்த சிறையிருப்பு என்ன? ஆண்டவரை சொல்லு மகனே, ஆண்டவரை சொல்லு மகனே. கர்த்தர் உன் சிறையிருப்பை திரும்ப. ஓ ராமா ஷாக்கத்துலா வாலா, ஓ ராமா ஷாபவுகே காணதுலே. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆனவரே. ஓ எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசத்தை தேடி வந்தேன். சொல்லுமா, எங்கோ அறியாமல் என் நேசத்தை தேடி வந்தேன், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீராய் மாறிவிட்டீரப்பா. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீராய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு. சொல்லுமா, உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா.
தேடி தோடும் வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவே. சொல்லுமா பார்த்த உயிரோடும் வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவே.